அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் யுவபாரதியின் அன்பு வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் விருதுநகரின் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் என்ற தம்பதியர்களுக்கு 1903 ஜூலை 15 மகனாய் பிறந்தார். இவரது தந்தை தன் சிறு வயதில் இறந்த காரணத்தினால் தனது பள்ளி படிப்பை 6ஆம் வகுப்புடன் நிறுத்தினார். தனது 18 வயதிலிருந்து அரசியல் சேர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தவர். ஆகையால் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். தாய்நாட்டின் பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள். மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர்மூச்சு. காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. விடுதலை இயக்க கூட்டங்களில் அதிகம் பங்கு பெற்றார். வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரகம் நடந்தது. காமராஜர் அதில் கலந்து கொண்டார். 1940ஆம் ஆண்டு காமராஜர் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரானார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகியவற்றில் தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. செயற்கரிய செய்பவர்கள் பெரியோர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் காமராஜர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போது பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை கண்டு ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தாதான் சாப்பாடு என்று அவன் கூறியது அவருக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது. எனவே பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் ஆட்சியில் கல்வி பொது உடைமையாயிற்று. காமராஜர் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டுகளும் பிற்காலமானது. படிக்காத மேதை காமராஜருக்கு பாரத ரத்னா பட்டத்தை அளித்து பெருமைப்படுத்தியது தமிழக அரசு. காமராஜர் இந்திய விடுதலை வீரர்களில் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இணங்கியவர், எளியவர் துயர் துடைத்தவர், அரசியல் மேதையாக திகழ்ந்தவர். நன்றி.